மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் டேஸ்டியான வட்டக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, எப்படி செய்கிறது, அதெல்லாம் இந்த வீடியோவில் வரப்போகுது. மக்களே, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்டலாம். நம்மளோட சேனல் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னா உங்கள் மூலமான உங்களோட சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் மூலமான நடந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் மக்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோலாம் போடும்போது சரி, இப்போ ரீசெண்டான டேஸில் கூட நம்மளோட வீடியோஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியோடவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இனிமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் மூலமாக நாங்கள் இன்னும் வீடியோஸை சூப்பராகவும் பக்காவாகவும் நாங்கள் போடுவோம். இன்னும் ஒரு இன்வால்மெண்ட்டாகவும் பெட்டராகவும் நாங்கள் போடுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 30 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. என் பொண்ணு சொன்னது மாதிரி இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட மோட்டிவேஷனும் தான். நாங்கள் இன்னும் பெட்டராக நாங்கள் செய்கிறதுக்கு பார்க்குறோம். வீடியோ கிளியராகவும் இருந்திருக்காது. இது ஒரு ஃபன்னாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கோம். இப்போ நம்ம 2.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் காஞ்சாங்காட்டியும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் உரித்து சின்னதாக கட் பண்ணி தாளிப்புக்கு நான் போட்டுக்கிறேன். வத்த குழம்புனா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயமே போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றினா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்புக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். வத்த குழம்புக்கு காஞ்ச மிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் காஞ்ச மிளகாவும் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். இப்போ பூண்டு ஒரு 6-7 பூண்டு எடுத்துக்கிட்டு, அது இந்த மலை பூண்டு, பெரிய பூண்டு இருக்குல்ல, அதை தான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டு இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு நான் கல் உப்பு போட்டுட்டேன். நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வர்ற ஸ்டேஜ் வந்தங்காட்டியும் இப்போ வத்தல் இது மிக்சிங் வத்தலாகவே நம்மளுக்கு கிராசரி ஷாப்லாம் கிடைக்கும், எல்லா கடையிலையுமே. இதை ஒரு 3 டைம்ஸ் ஆகுது நம்ம கழுவிடணும். நல்லா மண் இருக்கும். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் ஒரு சாஃப்ட் இருக்கும். இந்த வத்தல் என்னென்ன வத்தல் இருக்குன்னா, கொத்தரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், மாங்காய் வத்தல், இது எல்லாமே இருக்குது. எல்லா வத்தலும் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சுண்டைக்காயும் மணத்தக்காளி வத்தலும் போட்டு தான் வத்த குழம்பு வைப்பாங்க. இந்த கல்யாணக்காரங்க வீட்லலாம், ஹோட்டல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்படி ட்ரை பண்ணுவோம். எப்பொழுதுமே வைப்போம். இந்த மாதிரி நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குழம்பு மசாலா தூள் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் குழம்பு மசாலா தூள். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பை. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கொத்தரங்காயெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் வத்த குழம்புக்கு பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் வைக்கிற குழம்புக்கு இது போதும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் கரைச்சிட வேண்டியதான் புளி. இப்போ போதுமான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. நல்லா சூப்பராக இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கொதிச்சு வர ஸ்டேஜில் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுறேன். தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றினா இப்போ வத்த குழம்பு நம்ம 2 நாள் வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக தான் நான் ஊற்றணும் தேங்காய், அதனால் 2 நாள் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில். இது தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சோம்னா ஒரு 3 டேஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் வத்த குழம்பு. இப்போ நான் வெல்லம் நம்ம ஒரு புளி தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வத்த குழம்புக்கு வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் பவுடர் போட்டுக்கிறேன், ஜாகரி பவுடரு. நீங்கள் வெள்ளை கட்டி இருந்துச்சுன்னா, கட்டி வெள்ளமாக இருந்தால் ஒரு சில்லு மாதிரி அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஓகே மக்களே, பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் வரும் நம்ம குழம்பு. பாருங்க மக்களே, நம்மளோட வட்ட குழம்பு சூப்பராக வந்துருக்கு, அழகாக இருக்குது.
இந்த மாதிரி வட்டை குழம்புலாம் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. இதோட அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே மக்களே, இந்த டேஸ்டியான வட்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.